மன அழுத்தம்னா என்ன தெரியுமா? மூளையில அலைங்களா? முன்னாடி இந்த வீடியோஸ்ல போய் பார்த்துருவாங்க. மறக்காம ரீபோஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்தை தட்டி விட்டுருங்க. அழுத்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஏரியால செயல்படுற ஃபோர்ஸ்க்கு பேர் தான் அழுத்தம். மன அழுத்தத்துல சொல்லப்படுற ஏரியாங்கிறது மனசு, அதுல செயல்படுற ஃபோர்ஸஸ்ங்கிறது இந்த மாதிரி எமோஷன்ஸ், ஜட்ஜ்மென்ட், அப்புறம் ஆசைகள். இதெல்லாம் ஆல்ரெடி இந்த வார்த்தைகள்லாம் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டு அதை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த விஷயங்கள்ல வந்து ஈர்ப்பு விஷயம் இருக்கு, விலக்கு விஷயம் செயல்படுது. அதாவது சிரிப்பு, சந்தோஷம், நம்பிக்கை இதெல்லாம் வந்து ஈர்ப்பு விஷயமாகும். ஏமாற்றம், அழுக, கோபம், சோகம் இதெல்லாம் வந்து விலக்கு விஷயமாகவும் செயல்பட்டு இருக்கு. இது மூலமா நம்ம மண்டையில ஜட்ஜ்மென்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. இதுல ஹையர் வேல்யூ மேல ஆசையும், லோவர் வேல்யூ மேல வெறுப்பும் வருது. இதனால தான் நம்ம மூளையில முடிவுகள் எடுக்கிறோம். நம்ம குழந்தையா பிறக்கும்போது இந்த மனசுல அழுத்தங்கள் இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. ஆனாலும் ஒரு குழந்தை எதுக்காக வந்து அந்த சாப்பாடை புடிங்கி திங்கிறது, இல்ல சாப்பாடை வெறிக்க பாக்குறது, இந்த வேலையெல்லாம் ஏன் பாக்குது அப்படின்னா, அந்த வயித்துக்கும் அந்த சாப்பாட்டுக்கு இடையில பசின்னு ஒரு ஃபோர்ஸ் செயல்பட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்து நீங்க பாக்குறது, கேட்கறது இது மூலமா மூளையில பல ஆசைகளும், நினைவுகளும், எமோஷன்ஸும், ஜட்ஜ்மென்ட்டும் உருவாகி உங்க வாழ்க்கையில மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கு. இயற்கையாவே இது நடந்துட்டு இருக்கு. மத்தபடி மனுஷங்க இதை படிச்சு இப்படி பண்ணா மேனிபுலேட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு மனுஷங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக மோட்டிவேஷன், டிமோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி நம்மள வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க. இந்த மோட்டிவேஷன், டிமோட்டிவேஷன் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும். சோ அப்படி இருக்கையில நமக்கு சுதந்திரமே இருந்தாலும் வேற ஒருத்தன் அவன் சுதந்திரத்தை வச்சு நம்மள ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சுதந்திரமும் பறிபோகும். நீங்க முதல்ல நீங்க வந்து ஒரு ரெட் வெல்வெட் கேக்க சாப்பிட போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க சந்தோஷமா போறீங்க அப்படின்னா அந்த கேக் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு இந்த சந்தோஷங்கிறது அந்த கேக்குக்கும் உங்களுக்கு இடையில ஒரு ஈர்ப்பு விஷயம் செயல்பட்டு இருக்கும். இல்ல கோவத்திலயோ இல்ல வேற எதுலயோ போனீங்கன்னா ஒரு விஷயம் அந்த நாக்கு மூலமா வர டேஸ்ட் வந்து உங்களுக்கு விருப்பம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்க வந்து அதை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே கேக்க ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் ஒரு 4-5 வாட்டி நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு எமோஷன் இருக்கும்போது அதுல ஈர்ப்பு விஷயம், விலக்கு விஷயம் மாத்திக்கிட்டே இருக்கறனால அந்த கேக் மேல இருக்க விருப்பமோ இல்ல வெறுப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த மனுஷன் எடுத்துக்கங்க, இவருக்கு வந்து வெறித்தனமா டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து டைம் லைன் 1ல வந்து வளர்ந்திருக்காரு. குழந்தையா இருந்து இங்க டைரக்டரா மாறி இருக்காரு. இப்போ டைம் லைன் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குழந்தையா இருக்கும்போது கொண்டு போய் ஒரு மிலிட்டரி ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். மிலிட்டரி பத்தி அங்க பெருமையா பேசுறாங்க. மிலிட்டரியில சேர்றதா கௌரவம்னு சொல்றாங்க. அவர் நல்லா மேனிபுலேட் பண்றாங்க. மோட்டிவேஷன்ங்கிற பேர்ல டிமோட்டிவேஷன் பண்ணி வேற ஏதாவது மைண்ட் டைவர்ட் ஆச்சுனா அதுல டிமோட்டிவேஷன் பண்ணி வந்து நல்லா மேனிபுலேட் பண்றாங்கன்னா இவருக்கு டைரக்ஷன் மூவின்னு ஒன்னு இருக்கிறதே கண்ணுல காட்டவே இல்ல. அவர் மைண்ட்ல போகவே இல்ல, உள்ள போகவே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவர் அந்த டைம் லைன் 2ல வாழ்ற வாழ்க்கையில டைரக்ட் ஆயிருப்பாரா? கண்டிப்பா இல்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எடுக்கிற முடிவு ஏதோ ஒரு வகையில அவன் காதுக்குள்ள போயிருக்கு, கண்ணுக்குள்ள போயிருக்குங்கிற காரணத்தினால மட்டும் தான் அந்த முடிவை நம்ம எடுக்கிறோம். இப்போ ஒரு குழந்தை எடுத்துக்கங்க, அந்த குழந்தைக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட்டே காட்டிட்டு இருக்காங்க, கிரிக்கெட் தான் பாக்குறாங்க, ஒரு பேட் வாங்கி கொடுத்தா விளையாட வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவன் வந்து ஒரு 18-20 வயசு வரைக்கும் அதே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கிரிக்கெட் மேல எவ்வளவு மோகம் இருக்கும். இப்போ அதே விஷயத்தை வந்து படிக்கிறதா வந்து பெருமை, இல்ல மேக்ஸ் டைம் டேபிள் வாங்கி கொடுக்குறது, இல்ல மேக்ஸ் டேபிள்ஸ் வாங்கி கொடுத்து படிக்க வைக்கிறது, அதுதான் வந்து சந்தோஷம். அந்த மேக்ஸ் படிக்கிறப்ப அவனுக்கு ஒரு சந்தோஷம் வருது, அதுல ஒரு ஈர்ப்பு வருதுங்கிற பட்சத்துல அந்த மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவன் வந்து ஆழமா போக ஆரம்பிச்சிருவான். இப்போ அதே குழந்தைய வந்து ஒரு டாக்டர் செட் கொடுத்து வளர்க்குறோம், டாக்டர் செட் கொடுத்து டாக்டர் தான் பெரியவங்க, இல்ல டாக்டர் என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க அதை மட்டுமே காமிச்சு நம்ம வளர்க்குறோம்னா வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஈர்ப்பு விஷயம், விலக்கு விஷயம் அந்த டாக்டர் நோக்கி அந்த குழந்தை நகர்த்தும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ இந்த 2 குழந்தை எடுத்துக்கங்க, இந்த 2 குழந்தையுமே பிறக்கும் போது அதோட மைண்ட்ல எதுவுமே கிடையாது. இப்போ இந்த குழந்தை ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுது, இந்த குழந்தை ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுதுங்கும் போது அதுக்கு காரணமா இருக்கிற மன அழுத்தத்தை இங்க இருந்து தூக்கி அங்கேயும், அங்க இருந்து தூக்கி இங்கேயும் வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷனுக்கு இவர் ஃபாலோ பண்ண அந்த கலாச்சாரம் அவருக்கு ஞாபகமே இல்ல, இவன் ஃபாலோ பண்ண கலாச்சாரம் தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாரு? இவர் சின்ன வயசுல இருந்தே இவர் இப்படி ஒரு கலாச்சாரத்தை பார்த்து வளர்ந்துட்டாரு, இதான் சரி நம்பிட்டாரு, அதுக்கு பலி கொடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு மோசமான நிகழ்வுலாம் நம்பிட்டாரு. அதுக்கு பதிலா அவர் மண்டையில இருக்கிற மன அழுத்தத்தை எடுத்து இங்க வச்சிட்டோம்னா இவர் அந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிருப்பாரா? இந்த மேனிபுலேஷனுக்கு தேவைப்படுற இந்த மூளை, மோட்டிவேஷன், டிமோட்டிவேஷன், ஜட்ஜ்மென்ட், நினைவுகள், எமோஷன்ஸ், ஆசை, வெறுப்பு இது எல்லாமே நம்மளால உருவாக்க அழிக்க முடியாதுங்கிற பட்சத்துல எல்லா குழந்தையும் பிறக்கும்போது மன அழுத்தம் இல்லாம தான் பிறக்குது. ஆனா அது மண்டையில என்ன வரணும், எப்படி அதை சிந்திக்கணும், அந்த சிந்தனை மூலமா அதுக்கு என்ன அழுத்தம் வரணும், அதுக்கு என்ன எமோஷன் வரணும், அதுக்கு என்ன பிடிப்பு வரணும், அதுல ஜட்ஜ்மென்ட்ல ஹையர் வேல்யூ, லோவர் வேல்யூ என்ன வரணும், ஆசை, வெறுப்பு எப்படி வரணும்ன்றது அன்னை வளர்ப்பு மட்டும் கிடையாது, அப்பா வளர்ப்பு மட்டும் கிடையாது, டீச்சர் வளர்ப்பு மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் வளர்ப்பு மட்டும் கிடையாது, சினிமா மட்டும் கிடையாது, புக் படிக்கிறது மட்டும் கிடையாது, அசைற ஒவ்வொரு அணுவும் முடிவு பண்ணுது. உங்க மேல யாராவது குற்றச்சாட்டு வைக்கிறானா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க.